This is where it is coming, madam. Tamil Nadu CM must have sent திமுக MP கொடுத்த முதல் வேலை என்னவா இருக்கும்னா போய் ஒரு சீட்டா எண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஒரு திமுக MP உட்கார்ந்து பாராளுமன்றத்தில் நாற்காலிகளை எண்ணுவது மட்டுமே திமுக எம்பிக்களின் வேலை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தாக்கி பேசியுள்ளார். So you had mentioned about who broke this information about 848 seats in the parliament, but the MPs who were there present in the new parliament building say that there are 848 seats that is inside the parliament building, and that is why they feel like this is a threat that is incoming. Then that they have to be proactive. This is where it is coming, madam. Tamil Nadu CM must have sent திமுக MP கொடுத்த முதல் வேலை என்னவா இருக்கும்னா போய் ஒரு சீட்டா எண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஒரு திமுக MP உட்கார்ந்து 1 2 3 4 848 எண்ணி முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. மேடம், we have to understand. அதே போல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதிய சட்டசபை ஒன்று கட்டினாங்க. அந்த சட்டசபை 234க்கு தான் போடப்பட்டதா? அந்த சட்டசபை பெருசா தான் போட்டாங்க, நம்ம பயன்படுத்தல. வேற நாங்களும் போய் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு 421க்கு சீட்டு போடலாம், அப்ப 421 அதிகமாக நான் கேட்கலையே. ஒரு பாராளுமன்றத்தை கட்டும் பொழுது அதை பெரிதாக கட்டுவது வாடிக்கையான. இந்த பழைய பார்லிமெண்ட் 100 வருஷம், 1921 இருந்து 2024 100 வருஷம் தாண்டிட்டு. இன்னைக்கு அந்த புதிய பார்லிமெண்ட்டும் அடுத்த கட்டத்திற்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த 848 சீட்டை யாரு என்னாங்கன்னு எனக்கு தெரியலீங்க. அது எந்த நேரத்தில் எந்த நம்பர்னு சொல்லும் பொழுது அதற்கான கிளாரிபிகேஷனை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, நாங்கள் கொடுக்கிறோம். So with respect to both delimitation and the three language policy issue, Kamal Hassan says this is an attempt by the Union BJP government to make it Hindiya. The great Kamal Hassan ji, who is a fantastic actor, is trying to get his Rajya Sabha seat confirmed today. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.